இதோ உங்களுக்காக காதலி. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் எனக்கு இருந்தது என்ன அப்படின்னாக்கா, தலைவர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இல்லைங்களா. ஸோ அவர் வந்து தளபதினு மட்டும் இல்ல, யாரையுமே வந்து அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். நான் தான் கழுகு அப்படின்ற மாதிரியோ இல்ல இன்னொருத்தர் வந்து காக்கான்னு சொல்றது வந்துட்டு அது சரியா இருக்கா? அது இல்லையே. நம்ம தலைவர் எப்பயுமே ரொம்ப ஹம்பலா இருப்பாரு, எதுக்கு இந்த கதை அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? Kill them with your success, bury them with your smile. கில் தம் வித் யுவர் சக்சஸா? அப்போ விஜய் சாரோட வெற்றிக்காக எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரா? பரி தம் வித் யுவர் ஸ்மைலா? அப்போ ஒருத்தரை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான கொடூரமான சிரிப்பை சிரிச்சு காமி அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. எவ்வளோ கேன குருட்டு தற்குறித்தனமா இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கு ரஜினி சாரோட சக்சஸ் எனர்ஜியை வந்து நீங்க பிரிச்சு பேசுறது. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், நீங்க பார்க்கலாம். அந்த ட்வீட்ல வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா, இவர் தான் ஆரம்பிச்சார், இவர் தான் முடிச்சாரு, பீஸ் அப்படின்ட்டு. அதுல ஒரு சிலர் வந்து அதுவும் ரஜினி சார் ஃபேன்ஸுங்க வந்துட்டு கொஞ்சம் ஒன்னும் தெரியாது மண்ணு அவர் ஆரம்பிச்சதுனால தான் அவர் ஆடியோ லான்ச்ல அதை பற்றி மறுபடியும் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்ல போய் தான் அங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் யாரும் மீன் பண்ணார் அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் he was the one who actually came out with that story இல்லையா? அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க சக்சஸ் ஆகி மேல வர 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 பல பேர் உங்களை வந்து நீங்க சொன்ன கருத்துக்களை தப்பா புரிஞ்சுப்பாங்க, தப்பா எடுத்துப்பாங்க, தப்பா பரப்பி விடுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை திரிச்சு பேசுவாங்க, அதை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, உங்களை குடிப்பறிப்பாங்க, உங்களை பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா எல்லார் வாழ்க்கையிலையும் நேத்து இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கும் நடக்கும். அப்போ அவங்களையெல்லாம் விட நீங்க உயர போறது எப்படின்னா, உங்களோட பாதையில நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போறதுல மட்டும்தான் அது கிடைக்கும். ரைஸ் அபவ் ஹேட், சோர் ஹையர் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் உண்மையா உழைச்சு யாரையும் வந்து குடிப்பறிக்காம, யாரையும் வெறுக்காம, யாரையும் திட்டாம அவங்களோட பாதையில ஃபோக்கஸ் பண்ணி சக்சஸ் கொடுக்கறவங்கள கழுகணும். இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைச்சு, இன்னொருத்தரை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு, இன்னொருத்தரை வந்து அசிங்கமா பேசி பதிவை போடுறவங்கள காக்காணும் சொல்றாரு. புரிஞ்சதா? புரிஞ்சதா? புரிஞ்சுதா? அப்புறம் நிறைய பேர் வந்து பயங்கரமா சூப்பர் ஸ்டார் வந்து ட்ரோல் பண்ணி இந்த பேஜ்லாம் வந்துட்டு இனிமேல் நாங்க வந்து அவர் தொட மாட்டோம், இனிமேல் நாங்க பேச மாட்டோம் அப்படின்ட்டு ஒரே நாள் வந்து அப்படி பண்ணினது வந்துட்டு ஆக்சுவலி இந்த நெகட்டிவிட்டிலாம் வந்துட்டு அவங்க ஒதுக்குறதுல நான் சந்தோஷப்படுறேன். பட் வாட் இஃப் இட்ஸ் ஜஸ்ட் another attempt to promote Lal Salam? ஆமா, 2023 ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம் கொடுத்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒன்று பேசி தான் வந்து அவரோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வர்ற ஒரு லால் சலாம் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும். எவ்வளோ பாவம்ல நாங்க. உனக்கெல்லாம் உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? இதைதான் நானும் கேட்க விரும்பினேன். ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். அருமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இன்பம் சேர்க்க